சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. வணக்கம் NNK சார். வணக்கம் டிகே. என்ன சார் உங்க தலைவர் வீடியோ எல்லாம் லீக் ஆகி பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. லீக் ஆகி வைரலா போகுதா? எது வீடியோ? ஆமா, நீங்க பாக்கலையா? என்ன வீடியோ சார்? கரூர் விவகாரத்துல விஜய் எந்த அளவுக்கு ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாரு, எந்த அளவு மக்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறாரு, ஷூட்டிங்காக பர்பஸ்க்காக எந்த அளவுக்கு மக்களை வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் கொடுமைப்படுத்தி இருக்கிறன்ற வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. பாக்கலையா நீங்க? அவ்வளவுதானே. நல்ல வேலை, நான் ஏதோ பெட்ரூம்ல வச்சு தனியா ஏதோ எடுத்து லீக் பண்ணி விட்டாங்களோன்னு நினைச்சேன். சார் ஹலோ, அதுதான் வைரல்னா, வைரல் வீடியோனா அதுதான் வைரல், இதெல்லாம் வைரலா? சார் நீங்க சொல்ற மாதிரி பெட்ரூம் வீடியோ லீக் ஆயிருந்தா கூட பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ சார். ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு, பொய் பிரச்சாரங்களை பண்ணியிருக்காரு, ரொம்ப வெட்ட வெளிச்சமா காட்டிருச்சு. ஹலோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இத்தனை வருஷம் அரசியல்ல எல்லாரும் மேடையில நின்னு அலைகடல் என்ன திரண்ட மக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் எவனுக்குமே அலைகடல் என்ன மக்கள் எவனுக்கு கூடல. கரூர்ல அந்த ஆலைய பாத்தீங்களா? பார்த்தேன். அதெல்லாம் வேணும்ட்டு கிரியேட் பண்ணி தானே இருக்கீங்க. வேணும்னு கிரியேட் பண்ண? ஆமா சார், விஜய் வேணும்ட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. ஜனநாயகன் பட ஷூட்டிங்காகத்தான் இவ்வளவும் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு, மக்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா டிவிக்கு நிர்வாகிகள் விஜயை பார்க்க வந்தவங்களே விஜய் அந்த டைம்ல கழுவி ஊத்திருக்கிற வீடியோ எல்லாம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது எல்லா சைடும் ஆளு வச்சு நடத்திட்டு, ஆமா ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்ப திசை திருப்புறது என்ன புரியல. தெரியுதா சார்? இதுல யார் சார் திசை திருப்புறா? திமுக காரன் கூட இப்ப பிஜேபி காரனும் இணைஞ்சிட்டான். ஆமா சார், வீடியோ வெளியிட்டது ஆதவர்ஜனா சார் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. தெரியுமா தெரியாதா? ஆதவர்ஜுனா திமுக காரனோட கைகூலிங்கிறது பல தடவை நான் கருப்பாடு, எங்க தலைவனோட கருப்பாடே அவன் தாங்கிறத பல தடவை நான் சொல்லியிருக்கேன். தெரியுது? அதுதான் சார், நீங்க அந்த கருப்பாடை உங்க தலைவர்களை அடையாளம் காமிச்சிருந்தா இன்னைக்கு அந்த கருப்பாடை வந்து என்ன பண்ணிருக்கலாம்? பிரியாணி போட்டிருக்கலாம்ல. கருப்பாட பிரியாணி போட்டுக்கலாமா? ஹலோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. நான் சொல்றது ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனாங்கிறது ஆடுங்கிறது நான் ஊமைக்கு சொன்னேன். புரியுதுங்களா? பிரியாணி பேசுறீங்களா? ஊமைக்கு சொன்னேன்னு சொல்றீங்க. நல்லாதான் பேசுறீங்க. நல்லா பேசுறேன்னா ஊமையா எங்க சொன்னீங்க? நல்லா தானே பேசுறீங்க. நீங்க பிரியாணி போட்டு சாப்பிடலாங்கிறீங்க. மனுஷக்கிரிய பிரியாணிய போட்டோம்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சார் நான் ஆட்ட சொன்னேன் சார். அப்புறம் நீங்களே அதுக்கு சொன்னேன் நானு. ஸ்ட்ரெயிட்டாவே அஃபென்ஸ். நான் பெயிலபிள் செக்ஷன்ல உங்களை இல்ல, என்ன இல்ல, இந்த யூடியூப் நடத்துற குரூப்புக்கே, யூடியூப் காரனுக்கே நான் பெயிலபிள் செக்ஷன் போட்டு உள்ளார போடலாம். தெரியுமா? அப்படிங்களா? ஆமா. நீங்க சொன்ன கருப்பாடுக்கு தான் நான் சொன்னேன். நீங்க போற போக்குல என்ன கோத்து விட்டு போயிட போறீங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரியே ஆதவர்ஜுனா திமுக காரன் அப்படின்னு சொன்னா ஏன் விஜய் கிட்ட நீங்க சொல்லல? சொல்லியிருந்தா வேலைக்கு வச்சிருப்பாருல. ஏங்க பேசி மயக்கிறாங்க சார். ஆம்பளை பேச்சுக்கெல்லாம மயங்குறாரு. ஆம்பளை பேச்சுக்கு மயங்குறாரா? அதுவும் ஆதவர்ஜுனாக்கு மயங்குறாருன்னா அவ்வளவு கேவலமான டெஸ்டா நான் விஜய்க்கு. ஹலோ, நீங்க சாதாரண நினைக்காதீங்க. ஆமா, சில பேர்ல மக்களை கட்டி போடுறானுங்களே பேச்சால. எப்படி மயக்கிறதுனாலதான். அந்த மயக்கத்தை அப்புறம் நீங்க எந்த மயக்கம் நினைச்சீங்க? இல்ல மயங்குறாரு நீங்களே ஆம்பளைங்க பேச்சுக்கலாமா மயங்குறாரு உங்க தலைவர் அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கு நான் யோசிச்சுட்டேன். ஒரு விஷயம், தலைவர் உண்மையிலேயே மயங்கி இருக்காருன்னா அண்ணிட்ட மட்டும்தான். அதுவும் சின்ன நீட்ட தான். வேற யாருகிட்டயுமே தலைவர் மயங்க மாட்டார். தெரியுமா? ஏன் அவங்கதான் அதிகமா ஊத்தி கொடுப்பாங்களோ? ஊத்தி கொடுப்பாங்க. சரக்கு அதிகமா சாப்பிட்டா மயங்கினது சார். இல்லங்க, சீரியஸா வந்ததுல இருந்து நீங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், நல்லாதான் சார் பேசுறேன். வேற மாதிரி எல்லாம் பேசுறேன், நல்லாதான் பேசுறேன். பக்கத்துல உட்காந்து நீங்களும் உட்காந்து குடிச்சது மாதிரியே பேசுறீங்க. எனக்கு அந்த பழக்கம் இருக்குல்ல சார். எனக்கு அந்த பழக்கம். இப்போ பேக் செக் பண்ணுங்க, சரக்கு இருக்கு எதுவுமே இருக்காது. அப்ப எல்லா பயிலும் பை வச்சிருக்க எல்லா பயிலுமே சரக்கு வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கானா? கூடவே ஒரு பைய வச்சுனே போகிறாரு விஜய். அந்த பைய மட்டும் விடவே மாட்டேங்கிறாரு. எங்க போனாலும் அந்த கருப்பு பைய எடுத்துன்னு போறாரு. சீரியஸா சொல்றேன். அடுத்தாப்புல
ஓப்பனா அந்த பைய ஜிப்பு ஒண்ணா ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் காட்டுறோம். காட்டுங்க. அப்பதான் எல்லாருக்கும் நம்ப மாட்டேங்குது. ஆமா. சீரியஸா தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு உங்க ஒரு ஆளை வச்சே மதிப்பீடு நடத்த வேண்டியது இருக்கு. ஒரு ஓப்பன் ஹார்ட்டடா ஒரு ஓப்பனா பேசக்கூடிய மனிதனை நம்ப முடியாத அளவுக்கு நீங்க ஆக்குறீங்கன்னா சார் அந்த அளவுக்கு விஜய் ஆக்கிட்டார் சார். அவரை யாரும் நம்ப கூடாத அளவுக்கு. ஆரம்பத்துல நம்பிட்டு தான் இருந்தாங்க. யாருமே இதுக்கப்புறம் விஜய் நம்ப கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏதாவது என் தலைவர் ஒரு பொய் சொல்லியிருக்காரா சொல்லுங்கப்பா. சொன்னது எல்லாமே பொய் தான். கரூர் விவகாரத்துல. இப்ப அந்த வீடியோ வெளியே வந்து வெட்ட வெளிச்சமா காட்டிடுச்சு. விஜய் எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்காரு. என்ன எங்க தலைவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? ஒவ்வொருத்தட்டையும் போய் அப்படியே ஒருத்தனும் மோதிக்கிங்கடா, அப்படியே அலைகடலன்னு அப்படியே ஆடி மேல ஏறி குதிங்கடா சார் அப்படின்னு காது வச்சு சொன்னாரா? சார் மைக்ல சொன்னாரா? கீழே அவ்வளவு உயிர் சேதம் நடந்துட்டு இருக்கு. இவரு ஹாயா நின்று பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் இவ்வளவு கத்துன்னு கத்துறாங்க. அதெல்லாம் கண்டுக்காம பேசினாரு. எல்லா வீடியோவும் ஆதாரமும் வந்துருச்சு சார். அதே நம்ம ஜனநாயகன் படத்துக்கு கேமரா, அந்த ரெட் பிரான்ச் கேமரா, பிளாக் மேஜிக் கேமரா எல்லாம் எதுக்கு பிரச்சாரத்துக்கு? அதான் நீங்க வந்து இந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நக்கீரன் கோபால் ஐயா இருக்காரு, அவரு நீங்க ஃபாலோ பண்றீங்க சார். அவரு தான் சார் ஓப்பனா சொன்னாரு. அப்ப யாருமே நம்பல. ஆனா இன்னைக்கு பாருங்க அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாரிதாஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவனும் வீடியோ போட்டு காட்டி விட்டான். ஆமா சார். அக்யூரேட்டா என்னென்ன கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க, எதுக்கு இந்த கேமரா யூஸ் பண்ணிருக்கான்னு அவரும் சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் பொய்யா? ஆமா, இதெல்லாம் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. எப்படியாவது என் தலைவனுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நக்கீரன் ஐயா இருக்காரு, அவரு டிஎம்கே ஆளு. இந்த மாரிதாசுங்கிறவன் இருக்கானே, அவன் வந்து பிஜேபி ஆளு. இப்படின்னு நீங்க வெளியே போய் சொல்லி கொடுத்துறீங்க. ஹலோ, உண்மை நான் சொல்றது அன்னி சத்தியமான உண்மை. அப்போ பொய்யாதான். அப்போ பொய்யா? அன்னி மேல சத்தியம் பண்றீங்களா? அப்போ பொய்யாதான். ஹலோ, அம்மா மேல சத்தியம் பண்றவன் பொய் சத்தியம் பண்ணுவான். அண்ணி மேல சத்தியம் பண்றவன் உண்மை சத்தியம் பண்ணுவான். தெரியுமா தெரியாது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா மேல சத்தியம் பண்ணாதான் உண்மையை சொல்லுவாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன அப்பா அம்மாவை முக்கியம்? கட்டின பொண்டாட்டி புள்ளிங்களை பெத்த புள்ளிங்களா முக்கியம்? அண்ணி தானே முக்கியம். அது சின்ன நீ தானே முக்கியம். அதான் தெரியுதா? ரொம்ப கேவலமா வார்த்தை பிரயோகம் பண்றீங்க. யார் நானா? ஆமா, உங்களுக்கு ஒரு சின்ன அண்ணி இல்லைங்கிறதுனால வாழ்க்கை ஒரு வட்டம். புரியுதா? இதே நிலைமை உங்களுக்கு ஒரு சின்ன அண்ணி வரும், அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடக்குதுன்னு. எங்க வீட்டுல மட்டும் இது மாதிரி ஒரு அண்ணாவோ இது மாதிரி ஒரு அண்ணி இருந்தா எப்ப வீட்டை விட்டாச்சு துரத்தி விட்டுருப்பேன். வீட்டுல இருக்காத போடா அப்படின்னு, கெட்ட பேர் வாங்கி விட்டுன்னு இருக்க போடா அப்படின்னு சொல்லிட்டாச்சு துரத்திட்டு இருப்பேன். அதான் எங்க தலைவனோட வெயிட்டேஜ் தெரியாம சீரியஸா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணியோட வெயிட்டும் தெரியாம நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்க தலைவர் என்ன தூக்கி பார்த்தாரா? தலைவர் தூக்கி பார்த்தாரா? ஹலோ சார், வெயிட் தூக்கி பார்த்து சொன்னாரான்னு கேட்டேன் சார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அண்ணி ஒரே ஒரு போன் கால் போதும் தமிழ்நாட்டுல தேர்தலே இல்லாம பண்ணிடுவாங்க. தெரியுமா? அவ்வளவு பவரா சார்? அப்புறம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ? கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. மிஷின் ஒர்க் ஆகாதுல கரண்ட் ஆஃப் ஆனா? ஹலோ, நான் பவர்னு சொன்னது இந்த கரண்ட் இல்ல. ஓ, அப்ப பவர் சோப்போ? பவர் சோப்பா? வாங்கி போட்டு குளிங்க, நல்லா இருக்கும். அது குளிக்க முடியாது சார், துணி துவைக்கிற சோப்பு சார். ஹலோ, நான் சொன்னது பவர் பவர் பவர். ஓ, பாஸ்டரா? பாஸ்டரா? பாஸ்டர் தான் சார் இப்படி பண்ணுவாங்க. உங்களுக்கு தாவூத் இப்ராஹிம் தெரியுமா? எனக்கு தெரியாது சார், நான் அவரை மீட் பண்ணதே இல்லையா. அவரை மீட் பண்ணது இல்லையா? ஹலோ, அவர் சாதாரண ஆள் இல்ல, சும்மா இங்க இருக்கிற சின்ன சின்ன டான் மாதிரி கிடையாது. அவரு டான் இல்லையா சார்? டான் வந்து சிவகார்த்தியன் தான் நடிச்சாரு படம். டான் சிவகார்த்தியன் நடிச்சானா? ஹலோ, நான் நடிகனை சொல்லல, நான் உண்மையிலே டானா இருக்கிறவங்க பத்தி பேசிட்டு இருக்கேன். சரி, இப்ப எதுக்கு ஒரு மேட்டர் எடுக்கிறீங்க? அண்ணி ஒரே ஒரு போன் கால் அந்த டான் கிட்ட பேசினா அந்த டான்
என்ன தெரியுமா பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? பிரதமர் மோடி இருக்காருல்ல, ம். மோடியே கட்ட 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 கட்டன்னு ஆடிரும் தெரியுமா? சார் தேவையில்லாம எதோ பேசிட்டு இருக்காதீங்க சார். நீங்க சொல்ற மாதிரி இந்த டானு அவங்கலாம் இப்பலாம் இதுல கிடையவே கிடையாது. எம்பி முதற்கொண்டு என்கவுண்டர் போட்டு நடுங்கு நடுங்கு வச்சிருக்காங்க. இப்ப தேவையில்லாம உங்க அண்ணன பத்தி பேசுறதுக்கு கன்டென்ட் இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, இப்படி எதையோ போயிட்டு என்ன பண்றீங்க? சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஆதவர்ஜுன் அது மாதிரி தான் ரஜினிய பத்தி சம்மந்தமே இல்லாம பேசி வாங்கி கட்டிக்கினாரு. இப்ப நீங்களும் தேவையில்லாம சம்மந்தம் இல்லாம பேசின்றீங்க. ஹலோ, ம். நான் சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னா? ம். ஆ? ம். இப்ப கூட பார்த்திபன் ம். நாயுடுகாரு அப்படின்னு டிராவல் பண்ணாரு. ஆ. இது சம்பந்தம் இல்லையா? சார் அவரு நாயுடு ஆளுக்கு போனா நம்மளுக்கு எதுக்கு சார் அது? அது நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நான் கேக்குறேன். நாயுடு ஹாலுக்கு போனாவா? ம். ஹலோ, நாயுடு ஹாலுங்கிறது லேடிஸ் மட்டும் போய் வாங்குற Dress கடை தெரியுமா? சார் அவரு போயிருப்பாரு அவங்க மகளுக்கோ இல்ல அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ வாங்குறதுக்கு போயிருப்பாரு. நம்மளுக்கு எதுக்கு சார்? கன்டென்ட்டுக்குள்ள வாங்க சார் நீங்க. இப்ப கூட தேவையில்லாம பார்த்திபன் நாயுடு சொன்னாரு சொல்லிட்டு அங்கதான் போறீங்க. உங்க அண்ணன் கன்டென்ட்டுக்குள்ள வாங்க சார். நான் என்ன பேச வர்றேன்? ம். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ம். கடைசியில நாயுடு ஹாலுகாரன்ட்ட நீங்க தான் சார் சம்மந்தமே இல்லாம இழுத்துன்னு போறீங்க. சரி சம்பந்தமா ம். கேளுங்களேன். சரி பிரியாணி எங்க? ஒரு விஷயம் தெரியுமா? ம். எங்க தலைவர் கஞ்சி மட்டும்தான் குடிக்கணும், பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஜெயில்ல பின்ன கஞ்சி தான் குடுப்பாங்க. பிரியாணி கூட குடுப்பாங்க. ஹலோ, ம். நான் முஸ்லீமோட ஈத் முபாரக் அப்படிங்கிறப்ப அந்த நோம்பு கஞ்சியை தான் குடிக்கணும், பிரியாணி சாப்பிட வேணாம் அப்படின்னு. அமாவாசைக்கு மறுநாளுக்கு பிரியாணி சாப்பிடக்கூடாது ம். தெரியுமா? சார் உங்க ஆளு முகமது ஜோசப் விஜய் அப்படின்னு இருக்காரு. அவங்க வீட்ல இருந்து பிரியாணி வந்துச்சா? நீங்க ஒண்டி சாப்பிட்டீங்களா? எனக்கு குடுத்து எடுத்துட்டு வரலையேன்னு கேட்டேன். ஒண்ணு தெரியுமா? ம். அவரு பாம்பே போயிருக்காரு. எதுக்கு? ஆபரேஷன் பண்றதுக்கா? ஆபரேஷன் பண்றதுக்கா? ம். புரியல. சார் எலெக்ஷன் 2026 வருது. அந்த ஆபரேஷன் விஷயமா டிஸ்கஷன் பண்ண போயிருக்காருன்னு கேட்டேன். ஓ, ம். நீங்க இந்த ஆபரேஷன் சொல்றீங்களா? நீங்க எந்த ஆபரேஷன் நினைச்சீங்க? நான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. பிரியாணி கதைக்கு வாங்க சார்னா எங்கெங்கேயோ போறீங்க. ஹலோ, பிரியாணி தான் பாம்பேல உட்கார்ந்து சாப்பிடுறாரு அண்ணி கூட. அதுக்கு முன்னாலே அண்ணி போயிட்டாங்க தெரியுமா? இப்படி அவர் மட்டும் தனித்தனியா போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரே நம்பி இங்க ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் பிரியாணி கொடுக்க வேண்டாமா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ம். தேர்தலுக்கு அப்புறம் ம். அண்ணி பரிமாறுவாங்க. எங்க? ஹலோ, எல்லாருக்கும் பிரியாணி போடுவோம், அண்ணி கையால பரிமாறுவாங்கங்கிற. ஆமா, என்ன நினைச்சீங்க? அந்த மானங்கிட்ட பிரியாணி யார் வாங்கி தின்றது? அதான் ம். பீஸ் இல்லாத பிரியாணி நிறைய டைம் தின்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ம். அதனாலதான் மானங்கட்ட பிரியாணின்னு பேசுறீங்க. ஆமா சார். த்ரிஷா கையால வாங்கி சாப்பிடுற பிரியாணி எதுக்கு சார் நாங்க சாப்பிடணும்? ஒரு விஷயங்க, உதயநிதி ஸ்டாலினே வாங்கி சாப்பிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ம். ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு திமுக காரன் இருந்துகிட்டு ம். இப்படி நாங்க வாங்கி சாப்பிட மாட்டோம்னு பொய் சொல்லாதீங்க. சார் நீங்க போற போக்குல என்ன திமுக காரன்னு சொல்லினீங்க. நான் ஒரு நெறியாளர். என்ன போய் திமுக பிராண்ட் குத்திட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஈஸியா போயிடுறீங்க. நான் திமுக காரனே கிடையாது சார். ஏதாவது ஒரு நெறியாளர்னு சொல்லி நேர்மையா பேசியிருக்காங்களா? ம். ம்? ம். எங்க தலைவர் ஏன் பத்திரிகைக்காரனை மீட் பண்ணல தெரியுதா? ஏன்னா பயந்து ஓடுவாரு. ஹலோ, ம். எந்த ஒரு நெறியாளனும் நேர்மையான கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். ஓஹோ. அதனாலதான் நேர்மையா கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்க. காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க. இது நேர்மையான கேள்வியா? அப்புறம் ம். இதானங்க கேட்கணும். ம். ஆ? அரசியலை பத்தி எல்லாம் கேட்டா நீங்க வந்து நேர்மையான பதிலாம் கேள்வி எல்லாம் சொல்ல மாட்டீங்க. அரசியல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே பதில் சொல்லணும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாலே எவனாவது பதில் சொல்லுவானா? சொல்லிதான் ஆகணும். அதான் ம். தெரியுதா? ம். ஏன் மீட் பண்ணல, ஏன் கேள்வி கேட்கிற இடத்துல நாங்க நிக்கலன்னு. சரி உங்க ஆளு இதுக்கு இப்போ உண்மையிலேயே மும்பைக்கு எதுக்குதான் போயிருக்கிறாரு? தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கலாம் தான் சார் உங்ககிட்ட கேக்குறேன். அட்லி அட்லி அட்லின்னு ஒரு டைரக்டர் இருக்கார் தெரியுமா? அவரு ஒரு டைரக்டர் தானே. தவாலி மாரி இப்படி கூப்பிட்டுக்கிறீங்க அட்லி அட்லி அட்லின்னு. ஹலோ, ம். பெரும்பாலும் அவனை இட்லி இட்லின்னு தான் சொல்றாங்க. ம். அதனாலதான் நான் உங்களுக்கு தெளிவா அட்லி அட்லி அட்லின்னு. சரி ஓகே சொல்லுங்க. அவரு சம்சாரம் ம். யாரு? யாரு? அந்த டைரக்டரோட சம்சாரம் ம். நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. சரி அவங்களுக்கு இவரு நான் பிரசவம் பார்க்க போறாரா? பிரசவம் பார்க்க போறாரா? ம்.
ஹலோ, ம். தாய் மாமன் சீர் செய்யணும்ல. ஓ, 9வது மாசத்துல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா. என்ன ஃபங்க்ஷன்? சீமந்த ஃபங்க்ஷனு. அததான் எங்க தலைவர் அங்க வச்சு பண்றாரு. சரி, தாய்மாமன் சீர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகணும். தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் தானே அவர் தாய்மாமன். மும்பைல போய் எதுக்கு அவரு அங்க போய் ஸ்டார்ட் பண்ணணும்? அதான் ம், நீங்க அட்லியே நம்ம ஊரு டைரக்டராவே பாக்குறீங்க. ம். அவன் ஹாலிவுட் டைரக்டர் தெரியுமா? அப்படியா சார்? ஆமா. மாறிட்டாரோ? ஆ? இங்க இருந்து எல்லாம் பொழப்பு தேடிட்டு அங்க போயிடுறாங்க போல இருக்கு. வளர்ந்துட்டு. வளர்ந்துட்டா? பொழப்பு தேடுறது இங்க வராங்க. 2, 3 படம் இட்டு குடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் இதை மறந்துட்டு அங்கிட்டு ஓடிடுறாங்க. உங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்கா? ம்ஹும். அதான் ம். இருந்திருந்தா அமெரிக்கன் எம்பசில ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நிக்கிறாங்க தெரியுமா? ம். 3000 பேர் நிக்கிறாங்க. அப்படியா? எதுக்கு? இதுக்கு ரேஷன் கடை எதுனா பொருள் அவங்களுக்கு. ரேஷன் கார்டுக்கு பொருள் வாங்குவா? ம். ஹலோ, ம். எல்லா தமிழனும் அமெரிக்கா போறதுக்கு ஆசைப்படுறான். இப்பதான் போக முடியாதே. போர் நடக்குதுல்ல. ஹலோ, ம். என்ன பேசுறீங்க? தமிழ் பேச்சு. தமிழ் பேச்சா? ம். நீங்க எல்லாம் தமிழ்னு சொல்றதுக்கு பேசாம தூக்கு மாட்டி செத்துறலாம். ஏன் சார்? போற பார்த்து பயப்படுவானா? இது வரைக்கும் தமிழன் எங்கேயாவது போற பார்த்து பயந்துருக்கானா? உங்க தலைவரே பயந்து போய் தான் சார் இப்ப மும்பை போயிருக்காரு. இங்க ஒரு எலெக்ஷன் போர் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன்ல இவர் பங்கெடுத்துக்காம போயிட்டாரு அவரு. அவரே பயந்த மொழியா தான் இருக்காரு. ஹலோ, ம். எலெக்ஷனுக்கு சொல்லல, ம். ஈழத் போர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈரான் அமெரிக்கா போர். ஓகே. அது மாதிரி போர்லாம் வந்து தமிழனுக்கு வந்து பொறி சாப்பிடுறது மாதிரி ம். தெரியுமா? ஏன் சார் போருக்கு போயிட்டு பொறி சாப்பிடுறாங்க? வீட்லயே உட்காந்து பொறி சாப்பிடலாமே. ஹலோ, ம். போரா நினைக்காம உயிரை மயிரா நினைக்கிறது மாதிரி ஒரு தமிழ் இருப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. பொறி சாப்பிடுவான்னு கேக்குற. போர்ல உட்காந்து பொறி சாப்பிடுவாங்களா? அப்படி நினைச்சிருந்தா விஜய் கரூர்ல தானே இருந்திருக்கணும். ஏன் ஓடி ஒளிஞ்சாரு? ஒரு விஷயம் தெரியுமா? ம். தலைவர் தமிழனே இல்ல, இதுதான் சார் புதுசா இருக்கு. அப்ப யார் தான் அவரு? வந்தேரியம். எங்க இருந்து வந்தாரு? எங்க இருந்து வந்தாரா? ம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். ஆ? தெரியாது. கைபர் கணவாய்னு ஒரு ஒலி இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அதுவும் தெரியாதா? டீட்டெயிலா சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். இந்தியாவுக்கு ம். மேல கைபர் கணவாய்னு ஒரு கணவாய் இருக்கு. ம். வெள்ளம் வந்துச்சுன்னா அதுலதான் தண்ணி வரும். ம். அது தண்ணி வராத நேரத்துல ம். அங்க இருந்து நிறைய பேர் இந்தியாவுக்குள்ளார வந்துட்டாங்க. ஓஹோ. அப்ப வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து ம். கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னால ம். புல்ல பெத்து வச்சவனுங்க எல்லாம் இருக்கானுங்கல்ல, ம். அவங்கதான் வந்தேரிங்க. ஓ, சரி சரி. ஆமா, இப்ப நான் வந்தேரியா அப்படின்னு கேளுங்க. நீங்க வந்தேரியா? இல்ல, நான் தமிழன். ம். நீங்க வந்தேரியா? இல்ல, நான் பச்சை தமிழ். பாத்தீங்களா? ம். தமிழனுக்கும் பச்சை தமிழனுக்கும் தான் இங்க போட்டியே. ம். புரியுதா? அப்ப நம்ம 2 பேருக்குள்ளதான் போட்டியே. ஆமா, ம். தெரியுதா? NNKவா DKவா? ஹலோ, ம். தமிழனா பச்சை தமிழனா ஏன் இந்த ஊர்ல இருக்கணும் அப்படின்னு நாம முடிவு பண்ணா ம். இந்திக்காரங்க வந்துட்டாங்க. எப்பா நீ என்ன தமிழன்பா? அவரு சகப்பு தமிழனா? செவ்விந்தியர்கள் ஓ. ஆப்பிரிக்காவில இருந்து வந்துருவாங்க. ஓ. பார்த்தா தெரியல, கண்ணுங்கரேன்னு இருக்காப்ல இல்ல. ம். ம். ஆமா, மாநிறமா இருந்தா தமிழன், ம். மங்குன நிறமா இருந்தா பச்சை தமிழன், ம். சுத்த கருப்பா இருந்தாதான் ம். செந்தமிழன். அப்போ சீமான் மரத்தமிழன் சொல்றாரு. ஹலோ, ம். அந்த தமிழன்கிறவனுங்க எங்க தெரியுமா வந்தானுங்க? எங்க இருந்து? அண்டார்டிகாவுல பனி உருகி வந்துகிட்டு இருக்கிறப்ப போட்டு கவுந்துருச்சு. அந்த கட்டு மரத்துல கட்டி புடிச்சுக்கிட்டு வந்தவனுங்க தான் மரத்தமிழர்கள். ஓ. புரியுதுங்களா? அதாவது கட்டு மரத்தை கட்டி பிடிச்சுனே வந்ததுனால மரத்தமிழர்கள். அப்புறம் ம். சீமான் யாரு? ம். சீமான வந்து சீமானே இல்ல, ம். அவரு தமிழரே இல்ல, அவரு கிறிஸ்டியானிட்டி அப்படிம்பாங்க. ம். கிறிஸ்டின்லாம் எங்க இருந்து வந்தான்? எங்க இருந்து வந்தாங்க? அமெரிக்காவுல ம். இருந்தானுங்க. ம். அங்க இருந்து ம். போட்ல கிளம்பிதான் வந்தானுங்க. ம். தெரியுமா? அந்த போட்டு இடையில உடைஞ்சு புயல்ல, ம். காத்துல, மலையில உடைஞ்சு போச்சு. ம். அந்த உடைஞ்ச மரத்துல கட்டி பிடிச்சிட்டு வந்தவனுக்கு தான் ம். இவங்க வம்சாவளி. ஓகே. சீமானோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா யார் தெரியுமா? யார் சார்? எனக்கு என்ன சார் தெரியும்? ஹலோ, ம். அவர் ஒரு ஆங்கிலேயர். அந்த தாத்தாவோட 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 பேர் தான் சைமன்.
அந்த பேரை தான் இவருக்கு வச்சிருக்காங்க சீமானுக்கு. தெரியுதா? ம், மரத்தமிழன். ம், இப்படிதான் மரத்தமிழன் வந்தான். ம். அவர் ஏதோ வந்து இலவசங்களே நான் கொடுக்க மாட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரும் படிப்பை மட்டும்தான் இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு அவரு புதுசா இதெல்லாம் வராரு சார். உங்க ஆட்கள் அடிக்கிற அளவுக்கு அவர் வராரு சீமான் அவர்கள். அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு சீமான் அண்ணனா? ஆமா, ஏன்னா அவர் அண்ணனா இருக்கிறதுனால. ம், ஆனா என்னன்னா, ம், அவரை விட வயசுல மூத்தவரையும் அவரு தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. அதுதான் எனக்கு புரியல. ஒரு நேரத்துல தமிழர் தலைவர் பிரபாகரனையே அவர் தம்பின்னு சொல்லிட்டாரு. கேட்டு சும்மா வருந்தீங்க. ஹலோ, ம், உலக தமிழர்களே சும்மா இருக்கிறப்ப அப்புறம் நான் மட்டும் என்ன உங்க இருந்து என்ன பண்ண முடியும்? ஆமா, சொன்னது சீமா அண்ணன் அப்படிங்கறதுனால விட்டுட்டோம். ஓகே ஓகே. ஆமா, இல்ல சார், இப்ப அவர் வந்து புதுசா ஏதோ எல்லாருமே வந்து பேரை கூட தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழாவே எழுதுறாங்க, தங்கிலீஷ்ல எழுதுறாங்க. நான்லாம் வந்துட்டா தமிழ் தான் இங்க இருக்கும், தமிழுக்காக அவ்வளவு நான் இது பண்ணுவேன் அப்படி இப்படின்றாரு. அதே போல நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா 2 பக்கமும் பச்சை பசேல்னு இருக்கும், நீங்க டாப்ல போயிட்டு ஹெலிகாப்டர்ல ஏறி பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை நிறமா தான் இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்றாரு. செஞ்சிருவாரா? நான் என்ன சொல்றேன்னா, ம், அண்ணன் சீமான்ட்ட தனிப்பட்ட முறையில என்ன நடக்காத ஒரு கதைய நாம பேசக்கூடாதுன்னு ம், அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ம். சொல்லுங்க சார் கொஞ்சம். ஏன்னா ம், எல்லா பயலுமே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டான், ம், தமிழே பேச மாட்டேங்கிறான். ம். அவருக்கு இங்கிலீஷ் வராதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் தமிழை புடிச்சு இன்னமும் தொங்கிட்டு இருக்காரு. அவங்க பசங்களே வந்து கான்வென்ட்ல தான் சார் படிச்சாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கான்வென்ட் ஸ்கூலுக்கும் எல்லாம் இங்க கம்பேரிசன் பண்ணாதீங்க. ம், எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் அங்க தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அப்ப அவங்க பையன்கிட்ட இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அவரே இப்ப இங்கிலீஷ் தானே படிக்க வச்சாரு, இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வச்சாரு அவங்க பையனை. ஹலோ, ம், இங்கிலீஷ் படிச்சாதான் ம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க முடியும். ஓஹோ. ஆமா, ம், இங்கிலீஷ் படிச்சாதான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். ம், ம், இங்கிலீஷ் படிச்சாதான் நாசாவுக்கு போக முடியும். ம், ம். ம்? அப்ப அவங்க பசங்களை வந்து இங்க மாடு மேய்க்கிறதுக்கோ ஆடு மேய்க்கிறதுக்கோ காடு மேய்க்கிறதுக்கோ கூட போறது இல்ல, நம்ம தான் மேய்ச்சுன்னு இருக்கணும். ஹலோ, ம், நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்க போனாலும் விவசாயம் பண்ணதான் சாப்பிட முடியும். அப்ப அவங்க குடும்பமா இறங்கி விவசாயம் பண்ணலாமா சார்? ஏன் சார் பண்ண மாட்டாங்க? ஒரு கூட்டு முயற்சி வேணாமா? அதுதான் கூட்டு முயற்சி, அவங்க குடும்பமா சேர்ந்து போய் விவசாயம் பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டாங்க? அதான் ம், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு 8 கோடி வீட்லயும் எங்க தலைமை ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறதுனால தான் அந்த ஆளு பயந்து போய் துணைக்கு ஆள் கூப்பிடுறாரு. சரி, அவரு போய் பயந்து துணை கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். ம். அவர் எவ்வளவு டீசெண்டா வந்து என்கிட்ட காசு இல்ல, நான் தேர்தலில் நிக்க போறேன், மக்கள் கிட்ட வந்து கையேந்தி நிக்கிறார். உங்க தலைவர் ஏன் வந்து நிக்க மாட்டேங்கிறார்? ஒரு விஷயம், அவரு மாதிரி எங்க தலைவர் ம், தனியா நின்னு ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ம், புரியுதுங்களா? ம். ஆனா தனியா நின்னா ஒரு காலத்துலயும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது தெரியவே தெரியாது. ம், ம், இந்த அறிவே இல்லாம ம், அவரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம், ம், ம், எங்க தலைவர் இப்ப ஆரம்பிச்சு 3 வருஷம். ம், கூட்டணி ஆட்சி தான் ம், எங்கேயுமே ஆட்சி அமைக்க முடியும். ம், இந்த அறிவே இவங்களுக்கு இல்லையே. ம், மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க, ம், இவனுங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எவனுக்கும் அறிவு இல்லையா? ம், இவங்களுக்கு எல்லாம் யாரு சொன்னா புரியும்? ம். இல்ல எங்க இருந்து காசை வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ம். இவங்களோட சுயநலத்துக்காக தான் மக்களை பலிகடை ஆக்குறானுங்களா ம். அப்படின்னு எனக்கு ஒருத்தர் போன் போட்டு சொன்னாரு. அப்படியா சார்? ஆமா, ஆமா சார், எனக்கு கூட அதான் புரியலவே சார். சீமானண்ணா கிட்ட இல்லாத சொத்தா, அவங்க கட்சிக்கு இல்லாத சொத்தா, ஏன் மக்கள் கிட்ட வந்து கையேந்தணும்? ஒருவேளை ஏழை ஆயிட்டாரோ? ஹலோ, ம், ஏழை ஆயிட்டாரா? சீமான் அவர்கள் ஏழாந்தனால சார் மக்கள் கிட்ட வந்து காசு கேட்கிறாரு, எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு காசு கொடுங்கன்னு. ஒரு விஷயம், ம், அம்பானி இருக்கானே, அம்பானி ம், இன்னைக்கு உலக பணக்காரர்ல பெரும் பணக்காரன் இருந்தாலும் ம். தெரியுமா? ஆமா. ஆனா நம்ம இங்க ரீசார்ஜ் பண்ணாதான், எது 20 ரூபா ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். 19 ரூபாய்க்கு ரீசார்ஜ் உண்டு. ம், பண்ணிருக்கேன். அந்த நாம கொடுக்கிற 1 ரூபா பிச்சை காசுல தான் ம், அவன் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். ஓ. கோடீஸ்வரன் 1 ரூபா பிச்சை எடுக்கிறானே, உண்டி குடுக்கறானேன்னு நினைச்சு அவனை கேவலமா பார்க்க கூடாது.
சரி. உண்டி குலுக்கிறதுக்கு ரெடி ஆகுறானே, அந்த தைரியத்தை பாராட்டணும். அப்போ சீமானுக்கு தைரியம் வந்துருச்சு உண்டி கொடுக்கறதுக்கு. ஹலோ, ம். சீமான் குலுக்கலாம், ஆனா எங்க தலைவர் குலுக்குனாரா? உங்க தலைவர் தான் வேற ஒரு இடத்துல குளிக்கின்னு இருக்காரு. வேற இடத்துல குலுக்கிட்டு இருக்காரா? இப்ப மும்பைக்கு போனது கூட ஒரு பெரிய கோடீஸ்வரனை பார்த்து ஃபண்டு வாங்குறதுக்கு தான் போயிருக்கிறாரு அப்படின்னு கூட பேச்சு சொல்லிட்டு இருக்காங்க. வேணாங்க, ம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். எங்க தலைவர் மேல அபாண்ட பலி சுமத்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. கோழி பலி ஆடு பலியா சார்? கோழி பலியா ஆடு அந்த பலியாவா? பலி செலுத்துறதுக்கு நீங்க டைரக்ட். ஹலோ, ம். நான் சொல்றது தேர்தல்ல நிக்க கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்ட சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பாஜக காரரும் திமுக காரரும் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பண்றாங்க தெரியுமா? ஏன் இவ்வளவு மூச்சு பிடிச்சு பேசுறீங்க? தேர்தல நிக்க முடியலன்னா ஒரு சேரை போட்டு உட்கார சொல்லுங்க. யார போட்டு உட்கார சொல்லுங்களா? ம். ஹலோ, ம். எங்க தலைவன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ம். தேர்தலே நிக்க முடியாது அப்படிங்கறத பிரகடனப்படுத்த போறானுங்க. அவர் ஏன் சார் பிரெக்னென்ட் ஆகணும்? அவரு ஏன் சார் பிரெக்னன்ட் ஆகணுமா? ம். ஹலோ, ம். அது பிரெக்னன்ட் இல்ல, ம். பிரகடனம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ம். ஏன் உங்க தலைவர் 234 தொகுதியில விட்டுட்டு பெரம்பூர்ல தான் நிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு? தெரியாதா? தெரியாது. ம்? ஒரு விஷயம், ம். தமிழக அரசியல்ல ம். அந்தந்த சமுதாய ஓட்டு, அந்தந்த ஜாதி ஓட்டு, அந்தந்த மத ஓட்டு இதெல்லாம் வாங்க முடியலன்னா தோத்துருவாங்க. ம். தெரியுமா? ஆமா. அதுக்காக தான் எங்க தலைவர் பெரம்பூர்ல நிக்கிறார். பெரம்பூர்ல நின்னு பெரம்பாலே அடி வாங்க போறாரு. பெரம்பால் அடி வாங்க போறாரா? ம். ஹலோ, ம். அங்க இருக்கிற முக்காவாசி பேரு கிறிஸ்டின். ஆக்சுவலா எங்க தலைவர் ஜமீன் பல்லவாரத்துல தான் நிக்கணும். ம். அங்கதான் பெரிய சர்ச்சு கட்டுறானுங்க. ம். ஆனா அதை விட்டுட்டு பெரம்பூர்ல நிக்கிறாரு. ம். ஏன்? ஏன்? ஜமீன் பல்லவாரங்கிறது பள்ளமா இருக்கு, ம். புரியுதுங்களா? ம். பெரம்பூருங்கிறது மேல இருக்கு. சார், பெரம்பூர் ஜமீன் பல்லாவரத்தை விட இன்னும் பள்ளத்துல தான் சார் இருக்கு. லைட்டா மழை பெஞ்சாலே அவ்வளவு தண்ணி வந்து நிக்குது. இன்னும் ஒரு அதுல பாதாளத்துக்குள்ளதான் போக போறாரு விஜய். ஹலோ, ம். தாம்பரத்துல இருந்து கிளம்பி போறப்ப பல்லவாரம் தானே கீழே வருது, அதுக்கப்புறம் பெரம்பூர் வருது. அப்ப அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட்ல வர பல்லாவரத்துல தான் நிக்கணும். ஏன் பெரம்பூர்ல லாஸ்ட் வந்து நிக்கிறாரு? லாஸ்ட்ல வந்து நிக்கிறாரா? ஓ, லாஸ்டா வந்து நிக்குது. ஹலோ, மேல. ஐயோ, ம். இப்ப எங்க நின்ன என்ன? எங்க தலைமை எங்க நின்னாலும் ஜெயிப்போம். போதுமா? பாத்ரூம்ல நின்னா ஜெயிப்பாரா? பாத்ரூம்ல நின்னாவா? ம். புரியல. ம். நான் என்ன சொல்லி வர்றேன்? இல்ல, எங்க நின்னாலும் ஜெயிப்பாருன்றீங்களா? பாத்ரூம்ல நின்னாலும் ஜெயிப்பாரா? முச்சந்தில நின்னா ஜெயிப்பாரா? என்னங்க, ம். நீங்க என்னையே கலாய்க்கலாம், ஆனா என் தலைவனை கலாய்க்கிற வளர்ச்சிக்காதீங்க. சார், நான் உங்களை கலாய்க்கவே இல்லையே. எது? பாத்ரூமும் முச்சந்தி இங்க நின்னு பிச்சை எடுக்கிறமா? இப்போ ஆல்மோஸ்ட் அப்படிதான் சார் வந்துட்டீங்க. கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்கன்னு சொன்ன விஜய்க்கு கான்பிடண்டே இல்ல. எல்லார்கிட்டையும் இப்ப கையேந்த ஆரம்பிச்சிட்டாரு. ஹலோ, ம். சின்ன அண்ணி கூட நீங்க நின்னு பார்க்கல. ம். அந்த சின்ன அண்ணி கூட நின்னாங்கன்னா எவ்வளவு கான்பிடென்ட் வரும் தெரியுமா? நான் ஏன் சார் அவங்க பக்கத்துல நிக்கணும்? ஹலோ, ம். அப்புறம் விஜய் சண்டைக்கு வந்துருவாரு. நான் சொல்றது ம். ஒரு ஜெயலலிதாவோட பலம், ஒரு சசிகலா, ம். தெரியுமா? ஆமா. ஆ, ம். அது மாதிரி எங்க அண்ணனோட பலம் ம். ஒரு திரிஷா. வாழைப்பழமா முந்திரி பழமா? வாழைப்பழமா முந்திரி பழமா? இல்ல, உங்க அண்ணனுடைய பழம் த்ரிஷானா என்ன பழம்? ஹலோ, நான் பலம்னு சொன்னது இந்த பலம், வாழைப்பழம் இல்ல. ஓ, இந்த பழமா? பலம் அப்படிங்கிறது பழம் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. தமிழா, ம். தமிழ கொலை பண்றது மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ம். என்னத்த சொல்றது? சார், உங்க பலம் அதெல்லாம் இருக்கட்டும் சார். தமிழ்நாடு இப்போ ரொம்ப நல்லா தானே சார் இருக்கு. இதுல உங்க தலைவர் வந்து என்னத்தான் சார் செய்ய போறாரு? இப்போ நல்லா சூப்பரா தான் சார் போயிட்டு இருக்கு. எது ம். சூப்பரா போயிட்டு இருக்கு? ம். ம். நல்லா இருக்குன்னா அந்த ஊர்ல ஏன் எலெக்ஷன் கொண்டு வரணும்?
5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடத்தி தான் சார் ஆகணும். ஏன் அதை மாத்த கூடாதா? நல்லா இருக்குன்னு முடிஞ்சதா வேணாம்ப்பா விடுப்பா, எலெக்ஷனே வேணாம்ப்பா, நல்லாதான்ப்பா இருக்குது அப்படின்னு எல்லாரும் மக்கள் தானே முடிவு பண்ணும். அப்ப மக்கள் என்ன நினைக்கிறான், என்ன வேணும்னு நினைக்கிறான், என்ன வேணும்னு நினைக்கிறாங்க உனக்கு தெரியுமா? திமுக காரன் ஆட்சியில எந்த கோடை காலத்திலயும் மழையே பெய்யாது சார். கோடை காலத்துல திமுக ஆட்சின்னு இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் மழை பெய்யாது சார். கோடை காலனால இது வந்து வெயில் தாக்கம் தான் சார் அதிகமா இருக்கும். அதான் எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால மழை ஊத்துன்னு ஊத்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன்? இயற்கை சீற்றம் மாற்றத்தினால அப்படி வருது. ஹலோ, அது இயற்கை சீற்றம் மாற்றம்லாம் கிடையாது. பில்கேட்ஸ் தெரியுமா? பில்கேட்ஸ் அவர்தான் வானத்துல சூரியனை மறைச்சு சயின்ஸ் பிக்ஷனா ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணி அங்கங்க மழை பெய்யறதுக்கு செயற்கை மழை பெய்ய வச்சாரு. இதெல்லாம் பெய்ய வச்சதுக்கு யார் காரணம்? எங்க தலைவர். யாரு? விஜய். பில்கேட்ஸ் கிட்ட ஒரு போன் போட்டு அங்க மட்டும் பெய்ய வைக்கணும், இங்கேயும் பெய்ய வைங்க, வெயில் ஜாஸ்தியாகி தர சூடாயிருச்சு, ஆமா அதனால கொஞ்சம் குளிர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூல் பண்ண வச்சிரு. தெரியுமா? இதெல்லாம் ஆல்ரெடி பில்கேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ல மாட்டின்னு ரொம்ப தவிச்சுட்டு இருக்கிறார். இதுல உங்க தலைவர் போன் போட்டு இங்க செயற்கை மழை வச்சு குளிர்ச்சி உண்டாக்குனாரா? அதான் ஆலங்கட்டி மழை சும்மா வரல. அவருக்கு 1008 பிரச்சனை அவருக்கு இருக்கும், புரியுதுங்களா? ஆனா எங்க தலைவன் ஒரு போன் போட்டதுக்கு எங்க தலைவன் சொல்றது கேட்டு பண்ணார், புரியுதுங்களா சார்? ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க, தாங்க முடியல சார். இயற்கை மாற்றத்தினால இங்க மழை பெஞ்சது, அத வந்து என் தலைவன் சொல்லிதான் பில்கேட்ஸ் இங்க வந்து செயற்கை மழை உண்டாக்குனாரு. என்ன சார், லாஜிக்கே இல்லையா சார்? ஒரு விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆமா கடவுளே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்கிய கடவுளே, இந்த மனுஷன் பேசுற பேச்ச பார்த்தீங்களா கடவுளே? நம்ப மாட்டேங்கிறார் கடவுளே, நம்ப மாட்டேங்கிறார். கடவுள் உங்களுக்கு வந்து பதில் கொடுத்துட்டாரா? கண்ணுக்கு தெரியாத கடவுளையே கம்யூனிட்டி போயில நம்பி போய் லைன்ல நிக்கிறானுங்களே, எதுக்காக? முதல்ல நம்பணும். முதல்ல நம்பினா சார் பிரோஜனம். ஹலோ, முதலே நம்புறதுக்கு இல்ல, முதல்ல நம்மள நம்ம நம்பணும். கடவுள் இருக்கார் அப்படிங்கறத எப்படி நம்புறோம், அதே மாதிரி எங்க தலைவர் வந்து செயற்கை மழை வர வச்சார் அப்படின்னு அதை நம்பணுங்கிறேன். நாங்க எதுக்கு சார் நீங்க நம்ப வேணாம், ஏன்னா நீங்க திமுக காரன், நீங்க எதுக்கு நம்பணும்? நீங்க நம்ப வேணாம். நாட்டுல அத்தனை பேரும் அவ்வளவு ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, அவங்க நம்பினா போதும், புரியுதுங்களா? வருங்கால ஜெனடிக்ஸ் போதும் எங்களுக்கு. ஆமா, அவங்க மட்டும் இருந்தா போதும், இப்ப எதுக்கு வேண்டாம் எதுவுமே. ஒரு விஷயம் தெரியுமா? 58 வயசு ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் சொல்றானுங்களே, அப்பவே அமுச்சு விட்டோம். விஜய்க்கு எப்போ ரிட்டையர்மெண்ட் தெரியலையே. விஜய்க்கு ரிட்டையர்மெண்டா? ஹலோ, நான் சொல்றது நார்மல் பீப்புளுக்கு சொல்றேன், அப்நார்மல் பீப்புள்லாம் அப்படி கிடையாது. வேற எப்படியா? ஹலோ, எங்க தலைவர் திமிங்கல பால் குடிக்கிறதுனால 250 வருஷத்துக்கு மேல இருப்பார், தெரியுமா? பார்க்கலாம் சார், எந்த அளவுக்கு 250 நாட்கள் இருக்கிறாரா இல்ல 250 வருஷம் இருக்கிறாரா என்ன நம்மளுக்கு ஒன்றும் புரியல நீங்க சொல்ற திமிங்கலம் பால் கதெல்லாம். சரி, இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு கையெழுத்து என்னவா போடுவீங்க? பெரியண்ணியோட டிவோர்ஸ் கையெழுத்து தான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து. அநியாயமா இல்ல? அதுக்கு நீங்க சைன் போடுங்க. தேர்தலுக்கு அப்புறம் உடனே கல்யாணம் நடக்குமா வேணாமா சின்னியோட? அதனால இப்பவே எல்லாத்தையும் கரெக்டா இது பண்ணிக்கிறீங்க. ஹலோ, முதல்ல மனுஷனுக்கு நிம்மதி வேணும். நிம்மதியா ஒரு மனுஷன் இருந்தா தான் நாட்டுக்கு எல்லாது செய்யலாம்னு யோசிக்க முடியும், புரியுதுங்களா? புரியுது. நாடு நாட்டு மக்களும் நாசமாய் போய் கிடக்குறானுங்க. இந்த திமுக காரணங்க சீரியஸா காலை உணவு திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க. அடுத்தாப்புல எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அதை ரிமூவ் பண்ண முடியாதான்.
ஏன் ரிமூவ் பண்ணா என்ன பண்ணுவானுங்க? என்ன பண்ணுவாங்க? மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுவாங்க. வெகுண்டு எழுந்து என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்டே கவுத்துருவாங்க சார். மக்கள் நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த திமுக காரன் நிறைய சரி பண்ணி நிறைய திட்டத்தை அப்படிதான் போட்டு வச்சுக்கணும். எதையாவது துக்குற உடனே புரட்சி வெடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வந்து அந்த திட்டத்துல கைய வைக்க கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஹலோ, சில பேர் சொல்றாங்க நாங்க வரவே மாட்டோம். ஆமா, சில பேர்னா நிறைய பேர் சொல்றாங்க வரமாட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ளார ரகசியமான ஒரு விஷயமும் சொல்றாங்க. எங்க தலைவர் தேர்தலே நிக்க மாட்டாங்க. ஆமா, உண்மைதானே. இவர் ரகசியமா வர சொல்றீங்களா? பகிரங்கமா சொல்லுங்க சார். உங்களுக்கே தெரியுது அலுவலக. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணதெல்லாம் போச்சா? வீணா போச்சா? ஐயோ, நானே இப்படி அழுவுறேனே, தலைமை எப்படி அழுவாங்க? நீங்க தான் சார் அழுதுன்னு இருக்கணும். உங்க தலைவர் உங்க சின்னனை கூட ரொம்ப ஜாலியா சிரிச்சுட்டு இருக்காரு, அழலாம் மாட்டாரு. பாத்தீங்களா, எனக்கு கட்டி முடிச்ச அலுவலகத்துக்கு ஒரு அனாதை இருக்கிறேன், யாரும் இல்லாம. ஆனா தலைவருக்காவது ஒன்று அந்நியாவது இருக்காங்களே, அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு இல்லன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்கு. ஹலோ, எனக்கு இல்லன்னு கஷ்டப்படுறத விட தலைவருக்கு இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். சந்தோஷப்படுற மாதிரி தெரியலையா? பொறாமப்படுற மாதிரி தெரியல. சந்தோஷம் தானே படுறேன். சிரிச்சோடனே சந்தோஷம் அப்படின்னு நாங்க ஏத்துக்கணும்ல. அப்புறம் மனிதன் துக்கமா இருக்கிறப்பதான் அழுவான், சந்தோஷமா இருக்கிறப்ப சிரிப்பான், தெரியுமா? நல்லா இருக்கு.